காடையை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு மசாலா முதல்ல ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, காரம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி பார்த்திங்கன்னா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 1/2 மூடி அளவுக்கு வினிகர், அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக, அதாவது சிட்டி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 2 காடை வச்சுருக்கேன், அதுக்கு தான் இந்த மசாலா. இப்போ மசாலாவை வந்து காடைக்குள்ளே அப்ளை பண்ண போகிறோம். காடையோட உடம்பு உள்பகுதி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நம்மளோட மசாலாவை வந்து கைகளால் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த மசாலா இந்த காடைக்குள்ளே 1 மணி நேரமாவது ஊறணும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் காடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் உடனே பொரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து மசாலா இறங்கவே இறங்காது, பச்சை வாசனை வரும். ஸோ கண்டிப்பாக வந்து மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கடாயை வந்து எண்ணெய் விட்டுட்டு நல்லா சின்ன தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். நான் பார்த்தீங்கன்னா செமி ஃப்ரை தான் பண்ணுறது, அதாவது பாதி அளவு எண்ணெய் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா நீங்கள் கடாய் முழுக்க நீங்கள் எண்ணெய் வச்சுட்டு போட்டு பொரிச்சு எடுக்கலாம். காடை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கடாயோடு ஓட்டிகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் காடையை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எல்லா சைடுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா செவர விட்டுருங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ரையும் பண்ணலாம், செமி ஃப்ரையும் பண்ணலாம். நான் வந்து செமி ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு வெந்த பிறகு கலர்லாம் மாறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் காடை ஃப்ரை. இதோட மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.